السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா செய்த பாவங்களை நாம் மன்னிப்பானாக. நோயற்றது இந்த ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அத்துரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா? எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது? ஹையன், நீங்கள் உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்களோ, நீங்கள் வாழும் காலமெல்லாம், உலகத்திலே நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? மையீத்தன், நீங்கள் மௌத்தாகும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? மக்பூரன், மரணமாகி கபர்ஸ்தானிலே மக்கள் உங்களை அடக்கம் செய்வார்களே, அப்போதும் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? மபூசன், கபர்ஸ்தானிலே அடக்கம் செய்யப்பட்டு மபூசன் நாளை மறுமையிலே கியாமத் நாளையிலே அந்த கபரை விட்டும் எழுப்பப்படுகிறீர்களே, அப்போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அதற்கு அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஆமா நாயகமே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டால் வாழ்க்கையில எந்த குறையும் வராது. வாழ்ற காலத்துல குறையில்லாம வாழணும், வாழ்ற காலத்துல கஷ்டம் இல்லாம வாழணும், உலகத்துல வாழும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. நீங்கள் வாழும் பொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், நீங்க மௌத்தா போகும் போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். மௌத்துடைய வேலையில அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து கிடைச்சா மட்டும்தான் கலிமா சொல்லி ஈமானோடு மௌத்தா போக முடியும். ஆக மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பது, மக்பூரன் கபர்ஸ்தான்ல வைக்கும் பொழுது, மறுமையில எழுதிக்கும் பொழுது, இது 4 சமயத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கு கிடைப்பதை நான் விரும்புகிறேன் நாயகமே என்று அபூ ஹுரைரா சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் மினல் லைலி ஃபஸல்லி வஅன்த துரீது ரிதா ரப்பிக. இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அபூ ஹுரைராவே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இரவிலே எழுந்து தஹஜ்ஜத் தொழுது கொள்ளுங்கள், இரவிலே எழுந்து தஹஜ்ஜத் தொழுது கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதால் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், மௌத்தா போகும்போதும் கிடைக்கும், கபர்ஸ்தானிலே மக்கள் அடக்கம் செய்வார்களே அப்போதும் கிடைக்கும். மபூசன், நாளை மறுமையிலே கபரை விட்டு எழுப்பப்படுகிற பொழுது எந்த அச்சமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களை வரவேற்று அழைத்து செல்லும். தஹஜ்ஜத் தொழுது வாருங்கள் என்று சொன்னார்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, தஹஜ்ஜத் தொழுகை என்பது கபருடைய நிம்மதியான வாழ்வுக்கு மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் நம்முடைய முன்னோர்களிலே ஆண்களும் சரி பெண்மக்களும் சரி தஹஜ்ஜத் தொழுகிற விஷயத்திலே அதிகமான கவனத்தை செலுத்திய செய்திகளை எல்லாம் நாம் வரலாற்று பக்கங்களிலே பார்க்கிறோம். அப்சா நாயகி, இவங்க யாரு? ஒரு சாலிகத்தான பெண்மணி, கனவுலக மேதையாக வாழ்ந்த அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அன்பு மகளார் தான் இந்த அப்சா நாயகி. இவங்க மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தாங்க. முஹம்மது இப்னு சீரீன் அவருடைய சகோதரி, கனவுலக மேதையான இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அன்பு சகோதரி தான் இந்த அப்சா நாயகி. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இரவெல்லாம் சொல்லுவாங்க, தக்ரவு குல்ல லைலத்தின் நிஸ்பல் குர்ஆனி தகூமு பிஹி ஃபிஸ்ஸலாத்தி ஃபகானத் தகூமு ஃபீ முஸல்லாஹா பில்லைலி. இந்த அப்சா நாயகி அவர்கள் இரவிலே தஹஜ்ஜத் தொழுவாங்க, அதிக நேரம் தொழுவாங்க.
எந்த அளவுக்கு அப்படி கேட்டா இரவு தொழுகையில் அவங்க தினசரி பாதி குரான முடிப்பாங்க. தஹஜ்ஜுத் தொழுகையில எத்தனை குரான் முடிப்பாங்க? பாதி குரான். தினசரி அவங்க இரவு தொழுகையில பாதி குரான ஓதி தொலை வைப்பாங்க. பாதி குரான் சொன்னா 15 ஜுஸு குரான் தான் அவர்கள் இரவு நேரத்திலே ஓதி கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. தஹஜ்ஜுத் தொழுகையில 2 நாளைக்கு ஒரு குரான் படிப்பாங்க. இரவு தொழுகையில 15 இரவு தொழுகையிலே அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 2 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க குரானை முடிப்பாங்க என்று அவங்களுடைய வரலாற்றிலே நான் பார்க்கிறோம். அப்படி இருந்தெல்லாம் அவர்கள் அதிக நேரங்கள் தஹஜ்ஜுத் தொழுத காரணத்தினால அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ் ராத்திரி அதிக நேரம் தஹஜ்ஜுத் தொழுகையில குர்ஆனை ஓதி ஒரு மாசத்துக்கு 15 குர்ஆன் படிப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 15 குர்ஆன் தஹஜ்ஜுத் தொழுகையிலே முடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் தொழுகையை துவங்கும் பொழுது அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். தொழுகையை தொடங்கும் பொழுது எண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு தொழுகையை அவர்கள் துவங்குவார்கள். வீட்டுக்கு வெளிச்சத்த எண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எண்ணெயில கூட சரியான விளக்கு இருக்காது. இடப்பட்ட நேரத்தில் நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த எண்ணெய் காலியா போய் விளக்கு அணைஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ், எண்ணெய் காலியா போய் விளக்கு அணைஞ்சிட்டா வீடு எப்படி இருக்கணும்? இருட்டா இருக்கும். ஆனா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய உதவி, அவங்களுடைய ஈமானுடைய பரக்கத்தினால, அவங்க தஹஜ்ஜுத் தொழுகிற காரணத்தினால எண்ணெய் காலியாகி விளக்கு அணைஞ்சிட்டாலும் சுபூஹ் வரையிலும் விளக்கு போட்ட வீட்டை போலவே அந்த வீடு வெளிச்சமாகும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஊரெல்லாம் விளக்கு போயிடுச்சு. எந்த வீட்டையும் கரண்ட் இல்லை, நம்ம வீட்டையும் கரண்ட் போயிடுச்சு. இன்வெர்டரும் இல்லை. ஆனா கரண்ட் போன பிறகு கூட, இன்வெர்டர் இல்லாத நேரத்துல கூட ஊரெல்லாம் இருட்டிலே மூழ்கி கிடக்கும் போது நம்ம வீடு மட்டும் பல விளக்குகள் போடப்பட்ட மாதிரி வெளிச்சமா இருந்தா எவ்வளவு பெரிய ஆச்சு! அப்படித்தான் இருந்தது அந்த அப்சா அம்மாவுடைய வீடு. சுப்ஹானல்லாஹ், இரவிலே விளக்கு அணைந்தாலும் கூட சுபூஹ் முறையில் வீடு வெளிச்சமாக இருக்கும் என்று அவங்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ரூஹுல் பயான் கிதாபிலே இந்த செய்தி நாம் காண்கிறோம். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுத காரணத்தினால இப்படி ஒரு மகத்தான உதவியை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்தார். ஷஃபீக்குல் பல்கி ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய மகானாக வாழ்ந்த ஷஃபீக்குல் பல்கி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, தொலபுனா ஹம்சன், நாங்கள் 5 வகையான அல்லாஹ்வின் உதவிகளை தேடினோம். 5 வகையான அல்லாஹ்வின் உதவிகளை தேடினோம். ஃபவஜதுனாஹா ஃபீ ஹம்சின், 5 அமல்களிலே அந்த 5 உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். 5 அல்லாஹ்வுடைய உதவிகளை தேடினோம். அல்லாஹ்வின் 5 உதவிகளை தேடி நாங்கள் 5 அமல்களிலே அந்த உதவியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அவங்க சொல்றாங்க. முதலாவதாக சொல்றாங்க, நாங்கள் உணவிலே பரக்கத்து, வியாபாரத்தில் வெற்றி, பரக்கத்தான செல்வத்தை நாங்கள் தேடினோம். அந்த பரக்கத்தான செல்வத்தையும் உணவின் பரக்கத்தையும் லுகா தொழுகையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். யாரும் லுகா தொழுகிறார்கள் தினசரி காலையில, அந்த லுகா தொழுகையின் மூலமா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே பரக்கத்து செய்கிறான், செழிப்பான செல்வத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அதே போல நாங்கள் கபருஸ்தானிலே முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கான பதிலை எந்த அமலின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் தேடிய பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக கபருஸ்தானிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதுக்கடுத்து சொன்னாங்க, நாளைக்கு மர்மையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில நிம்மதியாக கடந்து சொர்க்கம் செல்வதற்கான அமல் எது என்று நாங்கள் தேடிய பொழுது ரமலானிலே நோன்பு நோற்பதன் மூலமாக, ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வதன் மூலமாக மறுமையிலே சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லலாம் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். 4வதாக சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய சூரியன்
தலையில இருந்து 1 மைல் தூரத்திலே இருக்கு. தலையிலிருந்து 1 மைல் தூரத்திலே சூரியன் நமக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய வெப்பமும் உஷ்ணமும் தாங்க முடியாது. எங்கு பார்த்தாலும் வெயில் அடிக்கும். அந்த வெயில் வாழ்க்கையிலே நாம் இதுவரையில் பார்க்காத வெயில் மறுமையில அடிக்கும். அவ்வளவு பயங்கரமாக வெயில் அடிக்கிற அந்த மறுமையிலே மாஷர் மைதானத்திலே எங்கேயுமே மரம் இருக்காது, எங்கேயுமே நிழல் இருக்காது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய அரசிடம் மட்டும்தான் நிழல் இருக்கும். நிழலை இல்லாத மறுமையிலே நமக்கு நிழல் கிடைப்பதற்கான வழி என்ன என்பது நாங்கள் தேடிய பொழுது தனித்திருந்த தவம் இருந்தால், தனித்திருந்து அல்லாஹ்வை தவம் செய்தால், தனித்திருந்து அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசியலே ஒதுங்குவதற்கு நிழல் கிடைக்கும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொன்னவங்க இன்னொரு செய்தியை சொன்னாங்க. ஒரு சலபனா லியா அல்-குபூரி, கபருக்கானிலே வெளிச்சம் வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது? கண்ணை மூடிட்டா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? இருட்டா இருக்கும். கபருஸ்தான்ல வச்சு உள்ள மூடிட்டா என்ன இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு காட்டுல இருக்கிறோம், இருட்டா இருக்குது, வெளியே போயிட்டு இருக்கிறோம், ஒரு காட்டு பகுதியை கடந்து போறோம், அது தனியா நடந்து போறோம், அது ஒரு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்குது. திடீர்னு கரண்டு போயிடுச்சு, ஊரெல்லாம் இருட்டாயிட்டு, நாம மட்டும் இருக்கிற எவ்வளவு பயமாக இருக்கும். அதை விட மோசமான இருட்டு தான் கபருஸ்தான்ல இருக்கு. அந்த கபருஸ்தான்ல இருட்டா இருக்குமே, வெளிச்சம் இருக்காது. வெளிச்சத்திற்கு வழி என்ன? நம்முடைய கபரு பிரகாசமாக இருப்பதற்கு என்ன அமல் செய்வது என்று நாங்கள் ஒரு ஆணிலே தேடி பார்த்தோம், ஹதீஸ் ஷரீஃபிலே தேடி பார்த்தோம். இல்லை, இரவு தொழுகையை தொழுதால், தஹஜ்ஜுத் தொழுகையை பழமையாக தொழுதால் நம்முடைய கபருதான் இன்ஷா அல்லாஹ் வெளிச்சமாக இருக்கும். கபருடைய பிரகாசத்திற்கு தஹஜ்ஜுத் தொழுகைதான் வழி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள் அல்லாமா ஷஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ். நண்பர்களே, ஆக தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ரொம்ப பாக்கியமான தொழுகை. நமக்கெல்லாம் தெரிகிறது தஹஜ்ஜுத் தொழுகை பாக்கியமானது. தஹஜ்ஜுத் தொழுதால் இன்னைக்கும் சிறப்பு, மறுமைக்கும் சிறப்பு என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட நாம் எவ்வளவு விஷயத்தை தெரிகிறோம். ஆனால் என்ன செய்ய முடியல? தஹஜ்ஜுத் தொழ முடியல, தஹஜ்ஜுத்துக்கு எழுந்திருக்க முடியல. ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. அப்ப 95 பேர் தஹஜ்ஜுத் தொழ முடியல. ஏன் தஹஜ்ஜுத் தொழ முடியல? ஏன் எழுந்திருக்க முடியல? என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த கேள்வியை கேட்கப்பட்டது நபியின் சஹாபியான அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கேட்கப்படுத்தி, மா நஸ்தீஉ அலா கியாமில்லை, நாங்கள் தஹஜ்ஜுத் தொழணும் தான் ஆசைப்படுறோம், ஆனா தஹஜ்ஜுத்துக்கு எங்களால் எந்திரிக்க முடியலையே, என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? நான் பகல்ல ரொம்ப உழைக்கிறேன், ரொம்ப அலைகிறேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன், பகலெல்லாம் ரொம்ப உழைக்கிற காரணத்தினால ராத்திரி தூங்கிடுறோம் அப்படி நாம சொல்றது சாதாரணமான காரணம் தான். உண்மையான காரணத்தை இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பகல் வேளையிலே பாவம் செய்கிறீர்கள், பகல் பொழுதிலே பாவம் செய்கிறீர்கள், பகல் பொழுதிலே பகல் நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் தஹஜ்ஜுத் தொழவிடாமல் உங்களை தடுத்து விட்டது என்று சொன்னார். நண்பர்களே, யாருடைய பகல் வேளை பரிசுத்தமாக இருக்குமோ, காலை பொழுதிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, பகல் முழுக்க யார் பாவம் செய்யாமல் வாழுகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறான், தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். யாருடைய பகல் பொழுது வீணானவற்றை பார்ப்பதிலே, வீணான விஷயத்தை செய்வதிலே, வீணான காரியங்களிலே ஈடுபடுவதிலே, டிவி போன்றதிலே, செல்போன் போன்றதிலே, கண்ட தடுக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்வதிலே, இப்படி யாருக்கு பகல் வேளை பாவத்திலே கழிக்கிறதோ, யார் பகல் முழுக்க பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்காது என்று சொன்னாங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா நம்முடைய பகல் பொழுதை பாவங்களை விட்டும் பாதுகாத்து இரவிலே நாள்தோறும்
ஒரு நாள் கூட விடாமல் தஹஜ்ஜத் தொழுது இந்த தஹஜ்ஜத்தின் வழியாக அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் நம்முடைய மன்னரை வாழ்வு பிரகாசமாக மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.